ஹரி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களை உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது நவகிரக ஸ்தலங்களை தரிசித்து வருகின்றோம். நம சூர்யாய சோமாய மங்களாய் புதாயிச்ச குரு சுக்ர சனிபியஸ்தர் ஆகவே கேதவே நமக என்கின்றது நவகிரக ஸ்தோத்திரம். இதில் நாம் தற்போது தரிசிக்க இருக்கக்கூடிய திருக்கோயிலானது கேதுவனுடைய திருக்கோயிலாகும். தமிழ்நாட்டில் உள்ள நவகிரக ஸ்தலங்களில் கேதுவுக்குரிய தலமாக கீழ்பெரும்பள்ளம் இருக்கின்றது. இந்த தலத்தின் இறைவனின் பெயர் நாகநாத சுவாமி, இறைவியின் பெயர் சௌந்தரிய நாயகி. சீர்காழி மற்றும் மயிலாடுதுறையில் இருந்து பூம்புகார் செல்லும் சாலையில் தர்மகுளம் என்ற பேருந்து நிறுத்தம் வரும். அங்கிருந்து பிரியும் கீழ்பெரும்பள்ளம் சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் பயணித்தால் கோவிலை அடையலாம். தர்மகுளம் நிறுத்தத்திலிருந்து ஆட்டோ வசதிகள் நிறைய இருக்கின்றன. கேதுவின் பிறப்பும் வரலாறும் கிரகச்சிறப்பும் சுவை நிரம்பியவை. கேது பிறப்பில் ஒரு அசுரன். விப்ரசித்து மற்றும் சிம்ஹிகைக்கு மகனாக பிறந்து வளர்ந்து வந்தான். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் போது அமிர்தம் வெளிப்பட்டது. அதை மகாவிஷ்ணு மோகினியாக மாறி தேவர்களுக்கு பரிமாறிக்கொண்டிருந்த வேளையில் தானும் அமிர்தம் பிறக வேண்டும் என்ற நினைத்த அசுரனாகிய கேது உருவத்தை மாற்றிக்கொண்ட தேவர்கள் வரிசையில் சூரியனுக்கும் சந்திரன் நடுவில் அமர்ந்து மகாவிஷ்ணுவிடமிருந்து அந்த அமிர்தத்தை பெற்று உண்டு விட்டார். உண்மை அறிந்த சூரியனும் சந்திரனும் மகாவிஷ்ணுவிடம் சொல்ல மகாவிஷ்ணு தன் கையில் இருந்த அகப்பையால் அவனது மண்டையில் அடிக்க தலை வேறு உடல் வேறாகி விழுந்தான். ஆனாலும் அமிர்த உண்டம் மகிமையால் அவன் உடல் பகுதியில் உயிர் இருந்தது. கேதுவும் தவறுக்கு வருந்தி இறைவனை வேண்டி நிற்க இறைவன் அவனை உடல் மற்றும் 5 நாகத்தலையுடன் செந்நிறமாக கேதுவாக மாற்றி அருள் செய்தார். அவனை ஒரு நிழல் கிரகமாகவும் ஆக்கினார். ஆக நவகிரகங்களில் ஒன்றான கேது வழிபட்ட ஸ்தலங்களில் கீழ்பெரும்பள்ளமும் உண்டு. அமிர்தம் பெற வேண்டி தேவர்களும் அசுரனும் மந்தாரமலையை மத்தாகும் வாசி எனும் நாகத்தை கைராகவும் கொண்டு பார்க்கடலை கடந்தபோது இவ்வாறு நடைபெற்றது என்கின்றது ஸ்தல வரலாறு. வாருங்கள் நண்பர்களே, இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த திருக்கோயிலை நாமும் தரிசிப்போம். நன்றி, வணக்கம். பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஏந்த பிரான். பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஏந்த பிரான். மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள். மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள். ஆளுக்கும் மந்தன வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக. ஆளுக்கும் மந்தன வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக. பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. திருப்பல்லாண்டு கூறுதுமே. திருப்பல்லாண்டு கூறுதுமே. ஹரி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். நாம் தற்போது 108 திவ்யதேசங்களில். அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. எனது பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மற்றவர்களுடன் ஷேர் செய்யவும், எனது பதிவுகள் குறித்து கமெண்ட் செய்யவும். தங்களது ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்துடன் தங்களை சந்திக்கின்றேன். Dear friends, you have been visiting many temples with me through my YouTube channel. Thank you very much for this. I would like to visit more temples in person and record them and share them with you. This requires your support and God's grace. If you like my posts, please like, share with others, and comment on my posts. Thank you very much for your support. I will meet you again with a new vision.